ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ரன் பண்ணியிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் பேஜை கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அது கம்ப்ளீட் பண்ணோடனே நிறைய ஸ்டெப்லாம் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு, நியூ அப்டேட்டு. அது என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஷார்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ண உடனே ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சு ஷாப்பிங் சொல்லிட்டு ஏதோ ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை நானே இப்போ தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அதுவும் அந்த ஸ்டெப்பு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது நானே இப்போ தான் லைவாக அப்படியே காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கங்க. குரோம் பேஜை ஓப்பன் பண்ணோடனே youtube.studio.com எல்லாருக்குமே ஓப்பன் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஓப்பன் பண்ண தெரியாதுங்க, அது இருக்க முடியாது. youtube.studio.com ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணோம், டெஸ்க்டாப் மோடை எனேபிள் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப் மோடை எனேபிள் பண்ணிக்கங்க. பொறுமையாகவே ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணலாம். ஒன்றையும் எமர்ஜென்சி கிடையாது. எல்லாருக்கும் கண்டிப்பாக யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க ஒரு 8 மினிட்ஸ் அது வெயிட் பண்ணி பார்த்தா தான் ஒரு எக்ஸ்பிளைன் புரியும். ரெண்டாவது பண்ணுவாங்க, டெஸ்க்டாப் மோடை எனேபிள் பண்ணிக்கோங்க. அந்த 3 டாட்டை கொடுத்தோன்னே டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்குது, அதை எனேபிள் டிக்கை கொடுத்திங்கன்னா எனேபிள் ஆகிடும். எனேபிள் ஆனவுடனே இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம லோகோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே யுவர் சேனல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, ஃபஸ்ட் ஆப்ஷனு. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கஸ்டம் சேனல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஒய்டி ஸ்டூடியோ மூலியமாக அந்த ஆப் மூலியமாக ஒரு .com ஓப்பன் ஆகும். அதுதான் youtube.com சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணோம், நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அந்த ஸ்டெப் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த ஃபியூச்சர் இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, மானிட்டேஷன் பேஜ்ன்ற அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், டாலர் சிம்பிளை. அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம சூப்பர் சாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இதோட வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். அப்படி கொடுத்த உடனே நான் போன வீடியோவில் பார்த்திங்கன்னா ஓவர்வியூ, மெம்பர்ஷிப், சூப்பர் சாட்டுன்னு தான் இருந்தது. இந்த வீடியோவில் புதுசாக ஒரு அப்டேட் நான் கொண்டு வந்துருங்க, ஷாப்பிங் சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதை நான் வீடியோ எடுத்து அப்புறம் வாய்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன். இல்லை வேண்டாம், இது புது ஒரு அப்டேட்டுன்றதால டேரெக்டாகவே நான் அப்படியே லைவாகவே டிஸ்பிளேயில் ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலான்ட்டுன்னு. வாங்க, அது செட்டிங்ஸை நானும் புதுசாக தான் பண்ணுறேன். அது என்னென்ன ஸ்டெப்புலாம் கேட்குது, நம்ம என்னென்ன கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஷாப்பிங்ன்ற பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஷாப்பிங்னு ஒரு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினேன். இந்த மாதிரி தான் வருது. வெல்கம் டு ஷாப்பிங், ஷேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அக்ராஸ் யுவர் சேனல் அண்ட் எங்கேஜ்டு வியூவர்ஸ் அண்ட் நியூ வேஸ் லேயர் மோர்னு சொல்லி வருது. அது கொடுக்க வேணாம். கெட் ஸ்டார்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் என்ன வருது, ஷாப்பிங்கில் நெக்ஸ்ட் பேஜ் கனெக்ட் யுவர் ஸ்டோர்னு சொல்லி வருது. ஆட் யுவர் ப்ராடக்ட் அண்ட் யுவர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி வருது. கனெக்ட் யுவர் ப்ரொமோட் யுவர் ப்ராடக்ட் அண்ட் மெஷின் அண்ட் யுவர் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது லேயர் மோர்னு இருக்குது. இது நான் கனெக்ட் யுவர் ஸ்டோர்ன்றதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோடனே நிறையா இது வருது, நிறைய விஷயம் வருது. இதில் செலக்ட் யுவர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி வருது. நம்ம பார்த்திங்கன்னா ஷாப்ஃபைன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுப்போம். கண்டினியூன்னு கொடுத்தோடனே என்ன பேஜ் ஓப்பன் ஆகுது, ப்ராடக்ட் ஷாப்ஃபை கேட் டு ஷாப் டு கண்டினியூ ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. கோ டு ஷாப்ஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுவோம். அது கிளிக் பண்ண ஆப் மூலிமா போகுது. ஆப் மூலிமா போனோடனே கூகுள் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்குது. அது நம்ம ஆட் ஆப் அப்படின்னு சொல்லி வருது. இது பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது மூலிமா நம்ம ஷாப் பண்ணோம்னா நம்மளோட ரெவென்யூ அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் ஆப் டூனா வித் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. இது இதை கிளிக் பண்ணுவோம். ஆப் என்ன கூகுள் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மெயில் ஐடியும் லாகின் கண்டினியூ வித் ஷாப் ஆப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி வருது. கண்டினியூ வித் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு லாகின் பண்ண சொல்லுது. கண்டினியூ வித் கூகுள்னு கொடுக்குறேன். கூகுள்னு ரீடைரக்ட்னு சொல்லி வருது. ஏதோ ஒரு மெயில் ஐடி கொடுத்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி கிரியேட் யுவர் ஷாப் ஐடின்னு சொல்லி வருது. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். திஸ் வில் யூ ஒன்லி டேக் தி மூமெண்ட் அப்படின்னு சொல்லி வருது.
ஏதோ ஒரு ஆப்ஷன் URL கேட்குது. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது மூலிமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஃப்ரீ ட்ரைலர், நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, இது வந்துட்டு ஒரு ரெவென்யூ மாதிரி. இந்த ஆப்ஷனும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெவென்யூ மாதிரி, வேறு எதுக்கும் கிடையாது. உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அதை விட்டுடுங்க. நம்ம என்ன இதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு மைண்டை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க. நம்மளுக்கு தேவையான இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெக்னாலஜி, OT ஸ்டுடியோ, அப்புறம் வந்துட்டு ஆப்ஸோட டெவலப்பிங் எல்லா விஷயத்தையும் உடனுக்குடனே அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.